ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. வெற்றி என்பது கடின உழைப்பு, முயற்சி, நேரத்தை ரொம்ப பக்குவமாக, சரியா, நேரத்தின் அருமையை உணர்ந்து மிகவும் பக்குவமாக செலவு செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷன்தான் இந்த வெற்றி. ஸோ நம்ம இந்த வெற்றியை அடைகிறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது, கரெக்டாக? அதாவது நிறைய வழிகளில் அந்த தடைகள் இருக்குது. அந்த தடையை போக்குறதுக்கு ஒரு 4 விஷயம் இருக்குது. இந்த 4 தடைகளை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். அதில் அந்த 4 விஷயமும் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அதிக தூக்கம். அதிக தூக்கமா? ஆக்சுவலாக தூக்கம் அப்படிங்கிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம், கரெக்டாக? ஸோ நம்ம தூங்கணும் தான், பட் ஜாஸ்தி நேரம் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போது நம்ம நமக்கு தேவையான டைம் ஒரு 6 to 8 hours அந்த மாதிரி நம்ம தூங்கினா நமக்கு ஓகே தான். ஸோ 6 to 8 hours நம்ம தூங்கினாலே நம்மளோட உடல் திறனும் சரி, நம்மளோட மனசும் சரி ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அதனால் நம்ம செயல்களில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். தூக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், பட் அதிக தூக்கம் அப்படிங்கிறது நம்மளை தோல்விக்கு கொண்டுட்டு போய் விட்டுரும். ஸோ வெற்றியாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தூக்கத்தை அதாவது உழைப்பு அதிகமாக உழைக்கிறான், வேர்வை சிந்தி உழைப்பான், அவனுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உழைக்கிறதுக்கு டைமே இல்லைன்னா எங்கேருந்து வெற்றி கிடைக்கும்? ஸோ அதிக தூக்கம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இப்போது நிறைய விஷயம், பெரிய பெரிய சாதனையாளர்களில் ஒரு சிலர், அதாவது எலான் மஸ்க் நமக்கு தெரியும். எலான் மஸ்க் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கரெக்டாக அந்த 6 hours அப்படின்னா அந்த டைம் மட்டும்தான் அவர் அதை தூங்குறதுக்காக அந்த விஷயத்தில் செலவு பண்ணியிருப்பார். மீதி நேரத்தை அவரோட தொழிலில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக என்ன பண்ணியிருப்பார், செலவு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நம்மளோட சச்சின் சார், ஸோ சச்சின் டெண்டுல்கர், அவர் என்ன பண்ணியிருப்பார், அதிக நேரத்தை என்ன பண்ணுவாருன்னா அவரோட பயிற்சியில் தான் நிறையா செலவிட்டிருப்பார். அது மூலமாக மிக அதிகமான தொடர் வெற்றிகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். ஸோ பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்திற்கு மட்டுமே தூக்கத்தை எடுத்துக்கிறவங்க, கரெக்ட். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மறதி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம். சும்மா கேட்கும்போது ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க. பட் கேட்குறதுக்கு அது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் மறதி அப்படிங்கிறது சின்ன சாதாரண விஷயமா கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை மறக்கிறதுனால நம்ம லைஃப்பில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் வரும்னு பார்த்தோம்னா, நமக்கு கிடைக்கிற சரியான சில வாய்ப்புகள் என்னென்னா தவற விட்டுடலாம். ஸோ அது மூலமாக நம்மளோட வெற்றி அடையாமல் போகலாம். ஸோ மறதி, அது மூலமாக நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்தவங்க நம்மளை ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, இவன் ஒரு கடமையே இல்லாதவன், அவனுக்குன்னு ஒரு சில பொறுப்புகளே இருக்காது. ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணலை, அந்த டைமில் நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு கேர்ஃபுல்லாகவே இருக்க மாட்டான், ஒரு வேலையை கொஞ்சம் கவனமாக செய்ய மாட்டான், அப்படிங்கிற மாதிரி பேர்கள் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் மறதி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு டைமில் நமக்கு அவங்களுக்கு கூட மீட்டிங் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் நம்ம போனோம் அப்படிங்கும்போது நமக்கு அது மூலமாக நிறைய விஷஸ் கிடைக்க வேண்டியது இருக்கும். பட் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ கிடைக்கும்? அதுக்கப்புறம் நம்ம வாய்ப்புகளை நம்ம தேடுற மாதிரி ஆகிடும், உங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிரும், கரெக்டாக? ஸோ இந்த மறதியை நம்ம சரி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியான விஷயங்களை நம்ம எழுதி பழகலாம். இந்த மாதிரி நம்ம டைம் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வேலையில் இந்த வேலையை நம்ம முடிக்கணும், ஒரே வேலையில் இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக முடிச்சுட்டு அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளே பிளான், நம்ம மனசை சீராக வச்சுக்கிறது, மனசை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நம்மளை ரொம்ப அந்த மறதி ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி வராது. அதுவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா, 3வது விஷயம் அப்படின்னா காலம் தாழ்த்துதல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த காலம் தாழ்த்துதல் பண்ணுறதுனால இன்றைக்கி ஒரு வேலையை நம்ம இது பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நம்ம இந்த வேலையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸில் இருக்காமல் அப்புறமா லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலையை நம்ம தள்ளி போடுறதுனால நம்மளோட வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக அதுதான் அமையுது. இப்போ லைக் எக்ஸாம்பிள், ஸ்கூல் படிக்கிற பசங்களாகவே இருக்கட்டும், நார்மலாக இன்றைக்கி படிக்க வேண்டிய பாடம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு படிச்சுக்கலாம் சின்ன விஷயங்களெல்லாம் தள்ளி போட்டுட்டு ஒரு வேலையை பண்ணுறதுல முழுசாக ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டாக
இருப்போங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் கடைசியில் வந்து நிற்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா கடைசியான நேரத்தில் வந்துடும். ஸோ அந்த நேரம் ஃபுல்லாக இருந்து படிக்கிறதுக்கு டைமும் இருக்காது. அதே மாதிரி நம்ம படிச்சிருவோம் வேண்டாமோ ஐயோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ அது மூலமாக அந்த வேலைகளை வந்து நமக்கு ரொம்ப கிளியராக பண்ண முடியாது. அது எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம பண்ணுற ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லை நம்ம லைஃப்பில் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கு. ஸோ பெரிய வெற்றி அடைகிறதுக்கு இப்போலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே குட்டி குட்டியாக சின்னதாக நம்மளோட இலக்குகளை வந்து ஒவ்வொரு நாள் நம்ம சின்னதாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கிடைக்க போகிறது வந்து ரொம்ப பெரிய வெற்றியாக கிடைக்கும். பட் இந்த காலம் தாழ்த்துதல், அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல, அவர் இன்னைக்குள்ள வேலையை இன்னைக்கே முடிக்கணும், நாளைக்கு அதை பெண்டிங் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல அந்த மாதிரி இல்லை வந்து என்னென்னா அவர் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டார். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம வேலையை அப்போவே முடிக்கிறோம், ஒரு பிளான் பண்ணி நம்ம முடிச்சு வச்சிடறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து வெற்றிக்கான மிகப்பெரிய காரணம். இந்த மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் என்னென்னா, லாஸ்ட் விஷயம், 4வது விஷயம், அது என்னென்னா சோம்பல் அப்படிங்கிறது நம்ம மனுஷங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்குது. நார்மலாக ஃபர்ஸ்ட் விஷயம் சோம்பல் என்னென்னா லேட்டாக எந்திரிக்கிறது. காலையில் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சாலே அன்றைக்கி டே வந்து எப்படி இருக்குன்னா இன்றைக்கி கொஞ்ச நேரம் ஜாஸ்தியாக நமக்கு கிடைச்ச மாதிரி தோணும். ஏன்னா இப்போ நம்ம லேட்டாக எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிக்கிறதே ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சோன்னா கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நல்லா நகர்ந்து மணி எத்தனை அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே ஆஃப்டர்நூன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டேயே முடிஞ்சிடும். ஸோ அந்த டேயை நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியாது. ஒரு வேலை இப்போ பண்ண வேண்டிய விஷயத்த அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்தில் கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த விஷயம் நமக்கு தேவையே இருக்காது, சும்மா இருந்து இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் சோம்பேறித்தனமாக நம்ம செலவு பண்ணிக்கிட்டு நம்ம டைமையை நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப சோம்பேறியாக ஆயிடுறோம். ஸோ நம்ம சோம்பேறியாக ஆகிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, நம்ம வந்து உற்சாகமாக நம்மளோட வேலையை வந்து செய்ய முடியாது. நம்மளுக்கு கோல், ஆக்சுவலாக நமக்குன்னு இருக்கிற கோல், ஏன்னா ஒரு கோல் இருக்குது, அதில் நமக்கு வெற்றியும் கிடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். பட் அதுக்காக நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். நாளைக்கு செய்வோம், நாளை மறுநாள் செய்வோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டைம்களை மட்டும் நல்லா வேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவோம், கோலுக்காக உழைக்கிறதே கிடையாது. பட் அந்த கோல் மட்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். சோம்பேறி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, அது வந்து ஒரு நோய். இப்போ சாதாரண விஷயம், காலையில் எந்திரிச்சு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அந்த விஷயத்த கூட கரெக்டாக பண்ண, குளிக்கிறது, பல் வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை கூட ரொம்ப நம்ம கரெக்டான டைமில் வந்து பண்ணுறதில்ல. ஸோ உடம்பை நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெற்றியை அடைகிறதுக்கு நம்ம மூளையும் ரொம்ப சுறுசுறுப்பாக என்ன பண்ணோம்னா வேலை செய்யும். அப்படிங்கிற ஒரு நோயை உழைப்பு அப்படிங்கிற ஒரு மருந்தை போட்டு கண்டிப்பாக வெற்றி என்னும் பதக்கத்தை அடைந்தே தீர்வீர்.